மரியாதையாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அழிவுக்கு ஆரம்ப காலத்தெல்லாம் பிரதமர் குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற கதை இது. முதல்ல அமித்ஷா விட்டு பேச வைப்போம். இதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவரே பேசலாம். ஏன்னா அமித்ஷா மோடி இவர்கள் 2 பேர் தான் அந்த கட்சியினுடைய மூலதனமா இருக்கிறார். ஆக அவரை விட்டு ஆழம் பார்த்து மோடியினுடைய கருத்து தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அமித்ஷாவை விட்டு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கல, அந்த மாதிரி கதையை அமித்ஷா விட்டு பார்த்துட்டு இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குது இந்தியாவின் போறா 1 மணி நேரத்துக்குள்ளாக எங்கள் தலைவர் தளபதி ஆர்த்தெழுந்து விட்டார். தமிழகத்திலிருந்து ஒரு போராட்டம் துவங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பல உதாரணங்கள் உண்டு. மரியாதையாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் கேட்காவிட்டாலும் இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு அடையாளம். அவங்க அழிவுக்கு ஆரம்ப காலத்தெல்லாம் ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியம் என்ன, மோடி அமித்ஷாவுடைய பாரம்பரியம் என்ன ஊர் உலகத்துக்கே அவர்கள் செய்த தியாகத்தால் தான் பாராளுமன்றமே இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த குடும்பத்தால் தான் மோடியும் அமித்ஷா உள்ளே போய் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. அவரையே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து நம்மளை கூட விட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் அம்பேத்கர் மக்களுடைய கண்களை திறந்தார். ஏழை எளிய மக்களுடைய கண்களை திறந்து ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக. அது மட்டுமல்ல, இவர்கள் மதத்தின் பெயரால் இங்கே அரசியல் செய்யலாம் நினைக்கிறார். அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அவருடைய கருத்துக்கள் அழிக்கணும்.